நீரை கனி என் மூஞ்சி என்ன பாக்குறீங்க? பாருங்களேன்டா. கைத்தல நீரை கனி, கைத்தல நீரை கனி, அப்ப மூடவல் போரி, அப்ப மூடவல் போரி. சேர்த்து பாருங்க. கைத்தல நீரை கனி, அப்ப மூடவல் போரி, கைத்தல நீரை கனி, அப்ப மூடவல் போரி. நீயும் பாருண்டா. கப்பிய கரிமுகன், கப்பிய கரிமுகன், கப்பிய கரிமுகன், அடிபேணி அடிபேணி. எங்கடா அந்த சரவணன் இன்னும் பாடசாலைக்கு வரல? எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. நம்ம சரவணனை இன்னும் காணோமேங்க. எல்லாம் தன்னால வருவான். ராஜேந்திரா, எங்க சரவணன் வரானப்பா? உங்க சரவணன் மத்தியானம் பாடசாலைக்கு வரவே இல்ல. என்ன, பாடசாலைக்கு வரவே இல்லையா? என்னங்க, புள்ள படிக்க போகலையாமே, போய் பாருங்க. ஏன் பதற? நான் போய் அவங்க ஆசான கேட்டு வரேன். சரவணா, சரவணா, நீ இங்கயா இருக்க? ஏண்டா? ஆசா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. உங்க அப்பா வேற உன்னை எங்க எல்லாமா தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, நீ அவங்க கிட்ட மாட்டின தீந்த உன்னை தேட சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? இப்ப என்னடா தேடு? யாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, இல்ல பின்னி போடுவாங்க. சரி, நீ என்ன பார்த்தானே யார்கிட்டயும் சொல்லாத. முருகா. முருகா, முருகா, என்ன காப்பாத்துப்பா. உன் காலடியில நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன காமிச்சு கொடுக்காதப்பா. இந்த வாரு சதாசிவம், உன் பையன் ரொம்ப விளையாடுறான். படிப்புல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஒழுங்கா படிக்கிறதா இருந்தா பாடசாலைக்கு அனுப்பு, இல்ல வீட்டுல வச்சு செல்லம் கொடு. ஒரு நாள் வந்தா 10 நாள் வர்றதே கிடையாது. நாக்கு தர்பை போட்டு பூசினாலும் படிப்பே வரல. படிக்க வந்த புள்ள வீடு திரும்பல, நான் கடன் துடிக்கிறையா? அவன் படிக்கவே வரல, நான் துடிக்கிறேன்யா. மத்தியானம் பாடசாலைக்கே வரல. பாடசாலைக்கே வரலையா? என்னையா சொல்றீங்க? எங்க போன என் மகன்? ஐயா முருகா, விராலிபல முருகா, தவன் கடந்து பெற்ற ஒரே பிள்ளைய காணம்பா. என் பிள்ளைய உயிரோட உருவோட என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா முருகா? உன்னை கதறி கதறி கெஞ்சி கேட்டுக்கிற முருகா. உன்னை நம்பி நிக்கிற என் நெஞ்சுக்கு ஆறுதல் கொடுத்துரு முருகா. என் பிள்ளை சரவணனை என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா? பார்வதி, குளங்குட்டை ஒரு இடம் விடாம அவனை தேடி பார்த்தாச்சு. ஊரு பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு. அவன் எங்க போனான்னே தெரியல. முருகன் தான் அவனை காப்பாத்த. முருகா. சரவணா, நீ யாரு? தஞ்சம் என்றார்களை தழைத்திட அருள் செய்யும் விராலிமலை ஆறுமுகன். இந்தா சாப்பிடு. சரவணா, நீயோ என்னை காப்பாற்று என்று என் பின்னால் ஒளிந்து மறைகின்றாய். உன் தந்தையோ என் மகனை என்னிடம் சேர்த்து விடு என்று என் காலை பற்றி கொண்டு அழுகிறார். 2 பேரில் யார் வேண்டுவதை செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறேன். நல்ல பிள்ளை, ஒழுங்கா சமத்தா வீட்டுக்கு பாப்பா. நான் போக மாட்டேன். போனா அப்பா என்ன படிடான்னு பாடசாலைக்கு அனுப்புவாரு. அங்க ஆசா என்ன அடிப்பாரு. நான் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். சரி சரி, அழாதே. கண்ணீரை துடைப்பதுதான் இந்த கந்தனின் வேலை. படுத்துக்கொள், நாளை காலை பேசுவோம்.
எங்கடா போயிருந்த? சரவணா, என் கண்ணே, நீ எங்கடா கண்டு போன? அருணகிரி மண்டபத்துல உட்காந்து மயில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரே இருட்டு, அஞ்ஞான இருள். என்ன செய்யறதுன்னே புரியல. கவலையா இருந்தது. பொழுது விடிஞ்சதும் இறங்கி வந்துட்டேன். அந்த முருகன் தான் என் வயிற்றுல பால வாத்தான். சரவணா, நீ படிக்காட்டி பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு அடங்குன பிள்ளைய வீட்டோட இருப்பா, அது போதும். அம்மா அப்பா கடங்காம ஊரு சுற்றுற பிள்ளைன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு. அது எனக்கும் தெரியும். ஆனா கண்ணீருக்கு கட்டுப்படுவேன், அன்புக்கு அடங்குவேன். இருங்க. பார்வதி, ஆச்சரியத்தை பாத்தியா? முருகன் சந்நிதியில ஒரு ராத்திரி படுத்ததுல நம்ம பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு. ஆமாங்க, விவரம் தெரிஞ்ச நாளா ஆண்டவனுக்கு மாலை தொடுக்குறீங்க. அவன் நமக்கு எந்த குறைய வைக்க மாட்டாங்க. முருகா. அப்பா, பாடசாலைக்கு நேரமாச்சு, வாப்பா. என்னடா அது அதிசயமா இருக்குது? பாடசாலைக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். ஆனா இப்போ நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கே பாடம் சொல்லுவேன். சரவணா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போப்பா. நினைச்சப்பெல்லாம் சாப்பிடலாமா? 3 காலை நிவேதனம் தான், அது போதும். வாப்பா. கும்பிடுறான் ஆசானே. பாடசாலைக்கே வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த பையன் இப்ப அவனே வலிய வந்திருக்கிறான். பாடா. முருகா, முருகா, அப்பா, வினை தீர்த்த விராலிமலை ஆண்டவனே, என் பிள்ளை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டியப்பா. வெறும் பிள்ளையா கொடுக்கன, புத்திசாலி பிள்ளையா கொடுத்துட்டியப்பா. காலமெல்லாம் இனிமே நான் உனக்கு அடிமை முருகா, காலமெல்லாம் இனிமே உனக்கு நான் அடிமை. அப்பா, நல்ல மணல்ல விரல அழுத்தி எழுது. ஹரி ஓம் எழுது. ஓம் மட்டும் எழுதுனா ஹரி உங்க அப்பா எழுதுவானா? எங்க அப்பா ஹரிய சொல்ல மாட்டாருயா. என்ன உன்னை குட்டுனா? எழுதுறா. ஹரி ஓம். ஓம் ஹரியா? ஹரிக்கு அப்புறம் தாண்டா ஓம். ஓமுக்கு மிஞ்சினது இல்லைங்க ஹரி. பிரகலாதனுக்கு நேர் எதிர். ஹரிய சொல்லாத பையன் உன் காத திருகி புடுவேன், திருகி. உட்கார். சரியா உட்கார்றா. மரியாதை இல்லாம கால் மேல காலா போடுற. கந்த சஷ்டி கவசத்துல ஏதாவது 2 வரி சொல்லி அதுக்கு பொருள் சொல்லு பார்க்கலாம். பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். கவசத்தை பாராயணம் செய்பவன் கெட்டவனாக இருந்தால் அவனையும் பொடி பொடியாக்கும். என் கை திருவேல். இவன் பெரிய முருகன் எனக்கு புதுசா அர்த்தம் சொல்றான். நான் சொல்வதை கேள், வீட்டுக்கு போ. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. உன் ஆசா மகா முரடர். உனக்கு பதில் நான் நீயா போயிட்டு ஒரு நாள் பட்டதே போதும். என்னால தாங்க முடியலப்பா. என்ன? எனக்கு பதில் நீ பாடசாலைக்கு பண்ணியா? எங்க ஆசா அடிச்சாரா? எங்க அம்மா அப்பா கிட்ட கூட நான் அடிபட்டது இல்ல. எங்க அப்பா சொக்கேசே விட்டுக்கு மண் சுமந்து திரும்பால் அடிபட்டார். என்ன உங்க ஆசா அடிச்சுப்பட்டாருப்பா? கண்ணத்தை கிள்ளிருப்பாரு. உன்னை மாதிரி ஒரு கண்ணம் 2 கண்ணமா இருந்தால் பரவாயில்லை. 6 முகமா இருப்பதால் வந்த வினை 12 கண்ணங்களும் பழுக்க சிவந்து விட்டது பார்த்தியா? நான் சொல்வதை கேள். உனக்கு வராத படிப்பை நான் வரவழைத்து தருகிறேன். நல்ல படிப்பு வருமாறு செய்கிறேன். நீ வீட்டுக்கு போப்பா. ஏன் குழந்தை, நீ எனக்கு படிப்பு சொல்லி தர போற? வா, கோலி ஆடலாம். நான் குழந்தை அல்ல, குருபரன்.
தகப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதன் என் அம்மா துப்பிய எச்சில்தான் வரகவி காளிதாசனின் அறிவு. முத்தை தருபத்து திருநகை என்று அருணகிரிக்கு அடியெடுத்து கொடுத்தவன் நான். இந்த வாலிமலையிலே கிரிக்கு அஷ்டமா சித்தி அருளியவனும் நான். உன்னை போல் ஒரு சிறுவன், ஊமை குழந்தை, வாய் பேசா ஊமையை வயலூரிலே பேச வைக்க நான் செய்த சித்து அதோ பார் வயலூரிலே. நம்பிக்கையோட திருவுருவமே நீதானேயா. ஊமைய பேச வச்ச குருபரனே. கந்தனே வாய் பேசாம ஊமையா நிக்கிறப்போ நம்ம மகனையா பேச வைக்க போறான். கார்த்திகேயா, இப்ப தெரியுதா நான் எப்படி செய்வேன்னு? எங்கே நாவை நீட்டு. ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா.